வாழை இலை கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு 1/2 கிலோ, நாட்டு சர்க்கரை 400 கிராம், அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் துருவல், 5 ஏலக்காய். முதல்ல அரிசி மாவை பிசைஞ்சிடலாம். சுடுதண்ணி வச்சு பிசையணும். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி, அதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றிடலாம். அதாவது அடியில் மாவே இல்லாத அளவுக்கு ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சூடாக இருக்கனால நம்ம கையில் பிசைய முடியாது, அதனால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். அடியில் ட்ரையாக மாவு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஆனவுடனே நம்ம தண்ணி ஊற்றுறதை நிறுத்திக்கலாம். இது ஆறட்டும். அஞ்சு நிமிஷம் ஆற வச்சேன், ஆறிடுச்சு. இப்போ கையில் நல்லா இளம் சூடாக இருக்கும். நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் தண்ணி ஊற்றலை. தேவைப்பட்டால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சிடணும். மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம அடுத்து பூரணம் ரெடி பண்ணோம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 400 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதே அளவு ஈக்குவலாக நம்ம தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் நான் காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். அரிசி மாவில் சின்னதாக எடுத்து நம்ம உருண்டை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி தொட்டு தொட்டு நல்லா லேசாக தேய்ச்சி விடணும். இந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
நல்லா லேசாக தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரணத்தை உள்ளே வைக்கலாம். ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே இலையோடு சேர்த்து நம்ம அப்படியே மடக்கி நல்லா அமுத்தி விட்டுறணும். எல்லா பக்கமும் நல்லா அமுத்தி விட்டுட்டு இலையை அப்படி மடக்கி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு 5 கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிருச்சு. அதில் ஒரு 5 இல்லைன்னா 6 கொழுக்கட்டை நம்ம அவிக்கலாம் ஒரு தடவைக்கு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பிரித்து பார்த்தோம்னா அப்படியே அழகாக இலையிலேருந்து தனியாக வந்துடும். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சுவையான வாழை இலை கொழுக்கட்டை ரெடி.